ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் லேர்ன் சிஏ வித் யூனிவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? ஆடிட் ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் ஆடிட் பிளானிங் பார்த்தாச்சு. ஸோ சாப்டர் 2ல் ஆடிட் பிளானிங் பார்த்தாச்சு. அண்ட் தென் இந்த ஓவர் வியூவில் நான் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? இப்போ நம்ம ஆடிட் ஸ்ட்ராட்டஜி வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே காய்ஸ், ஸோ லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. ஃபஸ்ட்டு ஆடிட் ஸ்ட்ராட்டஜியோட மீனிங் ஃபஸ்ட்டு தெரியணும். ஆடிட் ஸ்ட்ராட்டஜியோடைய மீனிங் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ மீனிங் நம்மளுக்கு என்ன அப்படின்னா, ஆடிட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ஒரு ஆடிட் பிளானை டெவலப் பண்ணுறதுக்கான கைடு. ஓகே, என்னது ஒரு ஆடிட் பிளான் படித்தோம் இல்லையா? ஸோ அந்த ஆடிட் பிளானை டெவலப் பண்ணக்கூடிய கைடு தான் என்னது இந்த ஆடிட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அது என்ன பண்ணுது இங்கே? அந்த ஆடிட் ஸ்ட்ராட்டஜி ஸ்கோப்பு, டைமு இப்படி தான் போகணும் அப்படிங்கிற டேரக்ஷனை என்ன பண்ணுது? செட் பண்ணி கொடுக்குது. ஸோ ஆடிட் பிளானிங்கை டெவலப் பண்ணுறதுக்கான இப்படி தான் போகணும் அப்படிங்கிறதுக்கான டேரக்ஷன், டைம், ஸ்கோப் இதெல்லாம் செட் பண்ணுறதுக்கான ஒரு கைட் தான் என்னது இந்த ஆடிட் ஸ்ட்ராட்டஜி. சரியா? ஓகே. ஸோ நான் ஸ்டார்டிங்கில் ஓவர்வியூவில் சொன்ன மாதிரி இதோடைய ஃபேக்டர்ஸ் தான் இப்போ நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம். ஓகே, இஃப் ஒன்ஸ் வி டன் வித் திஸ் ஃபேக்டர், ஓகே, வி வில் பி கவரிங் த ஆடிட் ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஃபேக்டர் என்ன? ஃபஸ்ட்டு ஃபேக்டர் நம்ம என்கேஜ்மெண்ட், அதாவது இந்த ஐடென்டிஃபை பண்ணணும். என்கேஜ்மெண்ட்டுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை என்ன பண்ணணும்? ஐடென்டிஃபை பண்ணணும். என்னென்ன அதில் கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது ஸ்கோப்புன்னு சொல்ல வர விஷயம் என்னென்ன? அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க். ஓகேவா? ஸோ என்டிடியில் அப்ளை பண்ண வேண்டியது. அண்ட் தென் வந்து இந்த பிஸ்னஸ் செக்மெண்ட்டுடைய நேச்சர், எப்படி வந்து அந்த பிஸ்னஸ் செக்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறதுக்கான நேச்சர். அண்ட் தென் வந்து என்னென்னலாம் வந்து ஸ்பெசிஃபிக்கான ரிப்போர்ட்டிங் ரெக்வயர்மெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ என்னென்ன இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படுது. அண்ட் தென் ப்ரீவியஸ் ஆடிட், என்னது ப்ரீவியஸ் ஆடிட்டில் இருக்கிற எவிடன்சஸ். ஸோ இது எல்லாமே என்னன்னு சொல்கிறாங்க? இந்த மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணணும்? ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? என்ன பண்ணணும்? ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கணும். என்னது? அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க்கு, அப்புறம் பிஸ்னஸ் செக்மெண்ட்ஸு, ரிப்போர்ட்டிங் ரெக்வயர்மெண்ட்ஸு, ப்ரீவியஸ் ஆடிட் எவிடன்ஸ். ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் ஆடிட்ஸில் அவங்க யூஸ் பண்ணதுக்கான எவிடன்ஸு. ஸோ நெக்ஸ்ட் ஃபேக்டர் என்னது? நெக்ஸ்ட்டு ஃபேக்டர் நம்ம டைமிங்கை, ஓகே, டைமிங்கை பிளான் பண்ணுறது. அவ்வளோதான். ஸோ அசர்டைன் த ரிப்போர்ட்டிங் அப்ஜெக்டிவ் டு பிளான் டைமிங். என்னென்னலாம் பார்க்கணும் நம்ம டைமிங்னு வரப்போ? என்னென்ன விஷயம்லாம் பார்க்கணும்? ஃபஸ்ட்டு வந்து டைம் டேபிள். ஓகே, என்டிட்டிஸ் டைம் டேபிளை நம்ம பார்க்கணும். வெதர் குவார்ட்டர்லியா இல்லை ஹாஃப் இயர்லியா, இந்த மாதிரி டைம் டேபிளை என்ன பண்ணணும்? நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் மீட்டிங். ஸோ மீட்டிங் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஆர்கனைசேஷனில் என்னென்னலாம் வந்து நம்ம டைமிங், என்னென்னலாம் வந்து ஒர்க் பண்ண போகிறோம் இப்படிங்கிறதுக்கான மீட்டிங், அதுக்கான டைமிங்கை வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நம்ம என்ன பண்ணணும்? டைமிங் அசர்டைன் பண்ணணும். நெக்ஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை டிஸ்கஷன் பண்ணுறதுக்கும் என்ன பண்ணணும்? நம்ம டைமிங் வந்து என்ன பண்ணணும்? செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான டைமிங்கில் நம்ம பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு என்னென்ன டைமிங்லாம் நம்ம வேறு என்னென்ன இடத்துலலாம் பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும்? ஸோ இந்த மாதிரி கம்யூனிகேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து டீம் மெம்பர்ஸோட டீம் மீட்டிங்ஸ் போகிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்குலாம் நம்ம டைமிங் பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு என்னென்ன விஷயத்துக்குலாம் நம்ம டைமிங் பிளான் பண்ணணும்? ஒர்க் நம்ம எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோமோ அது ரிவ்யூ பண்ணுறதுக்கான டைம் வந்து பிளானிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்னென்ன விஷயத்துக்குலாம் நம்ம டைமிங் அசர்டைன் பண்ணுற மாதிரி இருக்கட்டும்? டைம் டேபிள், மீட்டிங்க்கு, அப்புறம் மேனேஜ்மெண்ட்டோட டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி டீம் மெம்பர்ஸ் டீம் மீட்டிங்க்கெலாம் அங்கெல்லாம் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு, அண்ட் தென் ரிவ்யூ பண்ணுறதுக்கு, ஒர்க் பர்ஃபார்ம் பண்ணதை ரிவ்யூ பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் செகண்ட் ஃபேக்டர். ஃபஸ்ட்டு ஃபேக்டர் என்னது? கேரக்டரிஸ்டிக்ஸை ஐடென்டிஃபை பண்ணணும். செகண்ட் ஃபேக்டர் என்னது? டைமிங்கை பிளான் பண்ணணும். தேர்ட் ஃபேக்டர் என்னது? இது இந்த மாதிரி என்கேஜ்மெண்ட் டீமுக்கான எஃபர்ட்ஸை டைரக்ட் பண்ணணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேவா? ஸோ என்கேஜ்மெண்ட் டீமுக்கான எஃபர்ட்ஸ் என்ன பண்ணணும்? டைரக்ட் பண்ணணும். consider the efforts directing the engagement team effects. ஓகே, என்னது? எஃபர்ட்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு இதில் என்னது? வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன். அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? டிட்டர்மைன் பண்ணணும். இந்த அளவுக்கு அந்த டிரான்சாக்ஷன் இருக்குது, எவ்வளோ அளவு வால்யூம் அப்படிங்கிறதே என்ன பண்ணணும்? இந்த மாதிரி டிட்டர்மைன் பண்ணணும். வேறு என்னென்னலாம் இருக்குது? இந்த மாதிரி வந்து இண்டஸ்ட்ரியில் ரெகுலேஷன்ஸ், அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டிங் ரெக்வயர்மெண்ட், இதிலலாம் சேஞ்சஸ் இருக்கலாம். ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க்கில் சேஞ்சஸ் இருக்கலாம். லீகல் என்விரான்மெண்ட், இந்த மாதிரி என்டிட்டியில் அஃபெக்ட் ஆகக்கூடிய லீகல் என்விரான்மெண்ட்டில் சேஞ்சஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயம்லாம் என்ன பண்ணணும்? நம்ம இந்த மாதிரி என்ன பண்ணணும்? நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் இதோடைய எக்ஸாம்பிள்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த்தாக இருக்கக்கூடிய ஃபேக்டர் என்னென்னா, இந்த ப்ரைமரி என்கேஜ்மெண்ட் இருக்கும் இல்லையா? இந்த ப்ரைமரி என்கேஜ்மெண்ட்டுடைய ரிசல்ட். ஸோ ப்ரைமரி என்கேஜ்மெண்ட்டுடைய ரிசல்ட்டும் ஒரு விதமான ஃபேக்டர்ஸ் தான். அதையும் நம்ம என்ன பண்ணணும்? கன்சிடர் பண்ணணும். என்னென்ன விஷயம்? இன்டர்னல் கண்ட்ரோல். ஓகேவா? என்னது? இன்டர்னல் கண்ட்ரோல்.
ஸோ அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த மாதிரி நிறைய குறைபாடெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருப்போம். ஸோ அதுலேருந்து வரக்கூடிய ரிசல்ட்ஸ். அண்ட் தென் வந்து ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசம். ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசம்லாம் எக்ஸசைஸ் பண்ணியிருப்போம். அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ரிசல்ட். அண்ட் தென் வந்து கொஷனிங் மைண்டு. ஓகேவா? ஸோ அது எல்லாமே என்ன பண்ணணும், இதுலேருந்து கிடைக்கிற ரிசல்ட்ஸ் இல்லாமல் என்ன பண்ணணும், ஒரு ஃபேக்டர்ஸாக கன்சிடர் பண்ணிக்கணும். எதுக்கு என்ன பார்த்துட்ருக்கோம், நம்ம ஆடிட் ஸ்ட்ராட்டஜி பார்த்துட்ருக்கோம். அதில் இருக்க 5 ஃபேக்டர்ஸில் இதுவும் ஒன்று. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு நேச்சர், டைம் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ். என்னது? நேச்சர், டைம் அண்ட் எக்ஸ்டென்ஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ். இதில் என்ன சொல்ல வராங்க, ஜஸ்ட் 4 பாயிண்ட்ஸ் தான் சொல்ல வராங்க. இதை மறக்காதீங்க, ரொம்ப ஈஸி. ஓகே, ஃபஸ்ட்டு திங் வந்து குவான்டிட்டி பற்றி சொல்கிறாங்க, எவ்வளோ நீடட். நெக்ஸ்ட் வந்து மேனேஜ்மெண்ட்டுடைய மீட்டிங் பற்றி சொல்கிறாங்க. ஓகேவா? அண்ட் தென் வந்து குவாலிட்டி. குவாலிட்டிங்கிறது என்னது, எவ்வளோ அளவு எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டாஃப் யூஸ் பண்ணுறாங்களோ அவ்வளோ அளவுக்கு உங்களுக்கு குவாலிட்டி. அண்ட் தென் டெவலப்மெண்ட், வெதர் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஆர்டிகல் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி ட்ரைனிங்லாம் போவாங்க இல்லையா, ஆர்டிகல்ஷிப். ஸோ அந்த மாதிரி ஆர்டிகல் அசிஸ்டன்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு தேவைப்படுதா, இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கலாமா, இன்னும் கொஞ்சம்லாம் வச்சு கொஞ்சம் கெத்த காமிச்சிக்கலாமா, இதெல்லாம் வந்து என்ன பார்க்கணும். இதெல்லாம் வந்து நேச்சர் அண்ட் டைம் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான ரிசோர்ஸஸ்லாம் என்ன பண்ணிக்கணும், அவங்க ஒரு ஃபேக்டர்ஸாக என்ன பண்ணிக்கிறாங்க, இந்த இடத்துல வந்து கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. ஸோ வாட் ஆர் த 5 ஃபேக்டர்ஸ்? ஃபர்ஸ்ட் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெயிட், ஐ கிளியர் and then you see. Okay. See, இங்கே பாருங்க, என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஆடிட் ஸ்ட்ராட்டஜினா பார்த்தோம். ஸோ அது வந்து என்ன பண்ணுது, நம்மளுக்கு இந்த மாதிரி ஆடிட் பிளானை டெவலப் பண்ணுறதுக்கான ஸ்கோப்பு, டைம், டேரக்ஷன் இதெல்லாம் வந்து செட் பண்ணி நம்மளுக்கு கைட் பண்ணுது. ஸோ என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், ஃபஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ், அதுக்கப்புறம் வந்து டைமிங் பிளான் பண்ணுறது, அண்ட் தென் வந்து இந்த மாதிரி என்கேஜ்மெண்ட் டீமை வந்து டேரக்ட் பண்ணுறது, அவங்களுடைய எஃபர்ட்ஸை. ஸோ அண்ட் தென் வந்து என்னது, இந்த மாதிரி ப்ரைமரி என்கேஜ்மெண்ட்டில் கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ஸ், இன்டர்னல் கண்ட்ரோல், டெஃபிஷியன்சிஸ், அண்ட் தென் கொஷனிங் மைண்டு, ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசம்க்கு அதுக்கப்புறம் என்னது, நேச்சர், டைம் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ். ஸோ இது இவ்வளோ தான் என்ன இருக்குது, இவ்வளோ தான் வந்து ஆடிட் ஸ்ட்ராட்டஜியில் இருக்குது. இவ்வளோ தான் என்ன இருக்குது, ஆடிட் ஸ்ட்ராட்டஜியில் இருக்குது. இப்போ ஆடிட் பிளானிங் பார்த்தோம், ஆடிட் ஸ்ட்ராட்டஜி பார்த்தோம். இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்சஸ் என்ன பார்க்க போகிறோம், இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம், டிஃப்ரென்சஸை பார்க்க போகிறோம். என்ன டிஃப்ரென்ஸ் ஆடிட் ஸ்ட்ராட்டஜிக்கும் ஆடிட் பிளானிங்க்கும், என்ன டிஃப்ரென்சஸ்? சி, ஆடிட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ப்ராட் லெவல் அப்ரோச். என்னது? ப்ராட் லெவல் அப்ரோச், ப்ராட் ஓவரால் அப்ரோச். ஓகேவா? ஆடிட் பிளான் அப்படிங்கிறது என்ன ஸ்ட்ராட்டஜியில் மேட்டர் அட்ரஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். பிளானிங் என்னது, என்ன ஸ்ட்ராட்டஜியில் நம்ம அட்ரஸ் மேட்டர்ஸ் இந்த ஸ்ட்ராட்டஜியில் இருக்க மேட்டர்ஸை என்ன பண்ணுறாங்க, அட்ரஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஸோ ஆடிட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ப்ராட் லெவலான ஒரு கான்செப்ட். ஆடிட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது, ஆடிட் பிளான் அப்படிங்கிறது இந்த ஸ்ட்ராட்டஜியில் இருக்க மேட்டர்ஸை அட்ரஸ் பண்ணுது, அவ்வளோதான். ஓகேவா? ஓகே, இது என்ன டிட்டர்மின் பண்ணுது, இது என்ன டிட்டர்மின் பண்ணுது, இது ஸ்கோப்பு, டைமு, டேரக்ஷன் இதெல்லாம் என்ன பண்ணுது, டிட்டர்மின் பண்ணுது. எது? ஆடிட் ஸ்ட்ராட்டஜி. இப்போ நம்ம படித்தது என்ன பண்ணுது, ஸ்கோப்பு, டைம், டேரக்ஷன் பார்த்தோம் இல்லையா, இங்கே அதோடைய விஷயத்துலேயே அதான் வந்து செட் பண்ணும். ஓகேவா? அதோட மீனிங்லே இது என்ன, ஆடிட் பிளான் என்ன டிட்டர்மின் பண்ணுது, இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்றதே இதுதான் சொல்லுது, இந்த பிளான் தான் வந்து சொல்லுது. ஓகேவா? ஸோ ஹவு ஸ்ட்ராட்டஜி இஸ் இம்ப்ளிமெண்டட். ஓகேவா? ஓகே, ஸோ ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது பெரிய லெவல், அதில் இருக்கக்கூடிய ரொம்ப நுணுக்கமான லெவல் தான் என்னது, இந்த ஆடிட் பிளான். ஸோ அது மோர் டீட்டெயில்டு தான் ஸ்ட்ராட்டஜி. இது ப்ராட் லெவலாக இருக்குன்னப்போ அதில் இருக்கிற டீட்டெயிலான விஷயம் தான் என்னது, இந்த ஆடிட் பிளான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, இதில் பார்க்குறப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து டிஸ்க்ரீட்டோ சீக்வன்ஷியலோ கிடையாது. என்னது ஸ்ட்ராட்டஜி, என்னது டிஸ்க்ரீட்டோ சீக்வன்ஷியலோ கிடையாது. பட் க்ளோஸ்லி இன்டர்ரிலேட்டட். ரெண்டுமே என்னது, க்ளோஸ்லி இன்டர்ரிலேட்டட் தான். ஓகேவா? ஓகே, ஸோ என்ன சொல்ல வராங்க, ஆக மொத்தம் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி ஆடிட் பிளானும் வந்து ரொம்ப வந்து டிஸ்க்ரீட்டு சீக்வன்ஷியல்னு சொல்ல முடியாது. ரெண்டுமே வந்து என்னது, இன்டர் ரிலேட்டட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு ஸ்டேட்மெண்ட், மறக்காதீங்க. சரியா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஆடிட்டருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆடிட்டருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? ஃபஸ்ட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் ஆடிட் பிளானுக்கும் ஆடிட் ஸ்ட்ராட்டஜிக்கும். ஸோ அந்த ஆடிட் பிளானிங்க்கும் சரி, ஆடிட் ஸ்ட்ராட்டஜிக்கும் சரி, அவங்க தான் வந்து என்னது, ரெஸ்பான்சிபிள். அவங்க என்ன பண்ணணும், அவங்க பண்ணுற ஆடிட்டு எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காம பண்ணணும். ஓகேவா? விட்டு கொடுக்காம மேனேஜ்மெண்ட்டை என்ன பண்ணணும், இதெல்லாமே டிஸ்கஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஒரு ஆடிட்டிங் போகிறோம் அப்படின்னா, ஸோ ஆடிட்டிங் பண்ணிட்டு இருக்கப்போ நம்மளோட எஃபெக்டிவ்னஸ் அங்கே விட்டே கொடுக்கூடாது, நம்ம காம்ப்ரமைஸே ஆகக்கூடாது. காம்ப்ரமைஸ் ஆகாமல் நம்மளோட விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு பக்காவாக பிளானை முடிச்சுட்டு வந்துட்டே இருக்கணும். சரி, அதுதான் வந்து இதில் சொல்ல வராங்க. ஸோ நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, ஆடிட் பிளானிங், ஆடிட் ஸ்ட்ராட்டஜி வித்தவுட் கிவிங், அதாவது வித்தவுட் காம்ப்ரமைசிங் அவர் எஃபெக்டிவ்னஸ். ஓகே, அவ்வளோதான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஆடிட்டர்ஸ் ஷல் சேஞ்ச் ஆர் அப்சர்வ். இந்த மாதிரி வந்து ஆடிட்டர் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி அப்டேட் ஆர் சேஞ்ச் எல்லாம் பண்ணலாமா, எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன மாதிரியான விஷயம், ஸோ எப்போ அந்த மாதிரி வந்து சேஞ்ச் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. டக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. டக்கு தெரியுமா, வரைவா, டக்கு மஞ்சள் கலரில் வரையலாம். ஓகே, ஸோ சேஞ்ச் பண்ணலாமா வேணாமான்னு உங்களுக்கு எப்போ ஞாபகம் வரணும், இந்த டக்கு தான் ஞாபகம் வரும். என்ன ஞாபகம் வரணும், இந்த டக்கு தான் ஞாபகம் வரும். அழகாக வரையும், அதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஓகேவா? ஓகே, குட்டி குட்டி டக்கு.
ஓகே. ஸோ குட்டி டக் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு தண்ணி போடலாம். ஓகே. ஸோ இது எதுக்காக நான் பண்ணிகிட்ருக்கேன், இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னு நான் பண்ணிகிட்ருக்கேன். என்னது, ஆடிட்டர் வந்து எப்போலாம் சேஞ்ச் பண்ணலாம், எப்போலாம் வந்து அப்டேட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக. என்னது, எப்போலாம் சேஞ்ச் பண்ணலாம், எப்போலாம் வந்து அப்டேட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக. அப்போ நம்ம என்ன உங்களுக்கு உடனே ஞாபகம் வரணும், இந்த டக்கு தான் ஞாபகம் வரணும். டக்கில் இருக்க கே ஞாபகம் வரக்கூடாது. 3 டக் தானே இருக்குது, அதனால் 3 தான் ஞாபகம் வரணும். டக்கில் 3 வார்த்தை தான் ஞாபகம் வரணும். ஒன்று, டியூரிங் த கோர்ஸ் ஆடிட் பண்ணிகிட்டு இருக்கப்போ என்ன பண்ணலாம், சேஞ்ச் ஆர் அப்டேட் பண்ணலாம். ஓகேவா. இன்னொன்று யூவில் இருக்கிறது என்னது, அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்ஸ். என்னது, அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் என்னது, சேஞ்சஸ் இன் கண்டிஷன்ஸ். அவ்வளோதான், சேஞ்சஸ் இன் கண்டிஷன்ஸ். டி அப்படிங்கிறப்போ டியூரிங் த கோர்ஸு, யூ அப்படிங்கிறப்போ அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்ஸ், சி அப்படிங்கிறப்போ சேஞ்சஸ் இன் கண்டிஷன்ஸ். அவ்வளோதான். ஸோ இந்த 3 டைம்லேயே என்ன பண்ணலாம், ஆடிட்டர் அவங்க சேஞ்ச் ஆர் அப்டேட் பண்ணலாம். ஓகேவா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா டாக்குமெண்டேஷன். நெக்ஸ்ட் என்னது, டாக்குமெண்டேஷன். ஸோ டாக்குமெண்டேஷன் பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஷயம்லாம் நம்ம டாக்குமெண்டேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத அதில் சொல்ல வராங்க. ஸோ நம்ம பண்ணுற ஆடிட் ஸ்ட்ராட்டஜி டாக்குமெண்ட் பண்ணணும், ஆடிட் பிளானை டாக்குமெண்ட் பண்ணணும், ஏதாவது சிக்னிஃபிகண்ட் சேஞ்சஸ் இருந்தால் டாக்குமெண்ட் பண்ணணும். இது 3 விஷயம் தான் அவங்க சொல்ல வருது. ஸோ டாக்குமெண்டேஷனில் என்ன சொல்ல வராங்க, ஏதாவது வந்து ஆடிட் ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருக்கீங்களா, டாக்குமெண்ட் பண்ணுங்கள். பிளான் பண்ணியிருக்கீங்களா, டாக்குமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது சிக்னிஃபிகண்ட் சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்களா இங்கே, அதையும் டாக்குமெண்ட் பண்ணுங்கள். ஆக மொத்தம் இப்போ நம்ம பார்த்த 3 விஷயத்தையும் என்ன சொல்கிறாங்க, ஆடிட் பிளானு, ஆடிட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் தென் சேஞ்சஸ், 3த்தையும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, டாக்குமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட் என்னது, சூப்பர்விஷன் அண்ட் ரிவ்யூ ஆஃப் என்கேஜ்மெண்ட் டீம் மெம்பர். இப்போ நம்ம தான் ஆடிட்டர், நம்ம கூட என்ன பண்ணுறோம், 2 ஆர்டிக்கல் அசிஸ்டண்ட்டை அழைச்சிட்டு போகிறோம். ஓகேவா. நம்ம என்ன பண்ணுறோம், ஆர்டிக்கல் அசிஸ்டண்ட்டை அழைச்சிட்டு போகிறோம். ஸோ அவங்க பண்ணுறத நம்ம என்ன பண்ணணும், சூப்பர்விஷன், அதாவது மேற்பார்வையிடணும். அவங்க நம்ம கூட வர அழகன்னு சும்மா இருக்கக்கூடாது, அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு நம்ம என்ன பண்ணணும், பார்க்கணும். பேர்ட்ஸ் வியூ தெரியும் இல்லையா, நம்ம ஆடிட்டிங்கில் படிச்சிருக்கோம். ஓகேவா. ஸோ நீங்கள் நியூவாக இருந்தீங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்லித்தரேன், அதையும் இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லித்தரேன். ஓகே. ஆடிட்டிங்கில் நிறைய நியூ வேர்ட்ஸ் வந்து கற்றுக்கலாம். ஓகேவா. ஓகே. ஸோ அப்போ நம்மளுடைய ஆடிட்டருடைய வியூ எப்படி இருக்கணும், பேர்ட்ஸ் வியூவாக தான் இருக்கணும். ஓகேவா. ஸோ கழுகு இருக்குது அப்படின்னா எவ்வளோ தூரமாக இருந்தாலும் ஐ திங்க் ஸோ தெர் இஸ் அ லிமிட். ஸோ அதுலேருந்து அது பார்க்குறப்போ அவ்வளோ தூரம் வரைக்கும் அதுக்கு அந்த வியூ வந்து எக்ஸ்டெண்ட்டாக கிளியர் அண்ட் கட்டாக வந்து தெரியுமா. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளும் இருக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க அந்த பேர்ட்ஸ் வியூவில். சரியா. ஓகே. அப்போது இந்த இடத்துல நம்ம என்கேஜ்மெண்ட் டீம் பண்ணுற வேலைங்களும் நம்மளுக்கு என்ன தெரியணும், நம்ம கூட தான் இருக்காங்கன்னு சொல்லி நம்பக்கூடாது. ஓகேவா. ஸோ நம்ம ஆடிட்டராக இருந்தாலும் நம்ம கூட இருக்கிற ஆர்டிகல்ஸ் அசிஸ்டன்ஸி என்ன பண்ணணும், நம்ம ரிவ்யூ பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ அதில் இது என்னென்னலாம் பண்ண சொல்லியிருக்காங்க, ஸோ நம்மளோட வரப்போம் அந்த ஃபேக்டர்ஸ் என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறத இதில் சொல்ல வராங்க. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ரிவ்யூ பண்ணுறப்போ, என்கேஜ்மெண்ட் டீம் மெம்பர்ஸ்லாம் ரிவ்யூ பண்ணுறப்போ, சூப்பர்விஷன் பண்ணுறப்போ என்னென்ன ஃபேக்டர்ஸ் டு பி கன்சிடர் அப்படிங்கிறது இதில் சொல்ல வராங்க. ஸோ என்ன ஃபஸ்ட்டு அப்படின்னா, சைஸ் அண்ட் காம்ப்ளெக்சிட்டி, அந்த என்டிட்டியோடைய சைஸ் அண்ட் காம்ப்ளெக்சிட்டி, அண்ட் தென் என்னென்ன ஏரியாவில் ஆடிட் பண்ணணும். ஓகே. என்னென்ன வந்து மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்லேருந்து என்னென்ன ரிஸ்க்கெல்லாம் அசிஸ்ட் பண்ணியிருக்காங்க, அண்ட் தென் எவ்வளோ அளவு கேப்பபிலிட்டிஸ் அண்ட் கம்பீட்டன்ஸ், அதாவது ஒரு இண்டிவிஜுவல் டீம் மெம்பர்ஸும் இந்த ஆடிட் ஒர்க்கை பர்ஃபார்ம் பண்ணுறப்போ எவ்வளோ கேப்பபிலிட்டிஸ் அண்ட் எவ்வளோ கம்பீட்டன்ஸோட, எவ்வளோ ஸ்கில் லெவல், கம்பீட்டன்ஸ் இந்த சென்ஸ் ஸ்கில் லெவல், ஓகேவா, நாலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எவ்வளோ ஸ்கில் லெவலோட பண்ணுறாங்க அப்படிங்கிறதா. ஓகேவா. ஓகே. ஸோ அவ்வளோதான் என்னது, ஆடிட் பிளானிங், ஆடிட் ஸ்ட்ராட்டஜி ஃபுல்லாக பார்த்தாச்சு. அண்ட் தென் 2 டிஃப்ரென்ஸ் பார்த்தாச்சு. அண்ட் தென் வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த ஆடிட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்று பார்த்தோம். அண்ட் தென் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறதுனா என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஃபைனலாக என்ன பண்ணுவோம், இந்த டாக்குமெண்டேஷன் ரிலேட்டடாகவும் சூப்பர்விஷன் ரிலேட்டடாகவும் பார்த்தோம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பார்ப்போம் அப்படின்னா, அதாவது நம்ம ஓவர் வியூவில் வந்து பார்த்த மாதிரி இந்த தேர்ட் செக்மெண்ட் ஆடிட் ப்ரோக்ராம், இது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நான் எப்போது போல் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி ஜாலியாக படிக்கலாம். ஓகேவா. ஸோ இந்த மாதிரிலாம் வச்சு அழகாக வந்து போட்டிருக்கேன், இந்த மாதிரி உங்களுக்கு ஞாபகம் வரணும்னு சொல்லி. ஓகேவா. ஸோ ஸ்டோரி மாதிரி அழகாக வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் நெக்ஸ்ட் வீடியோவும் பாருங்கள். ஓகேவா. வி வில் see quickly. Until then, this is Shweta signing off. Thank you.